இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். 2 வருடங்களுக்கு முன்பு தாவேகாவை தொடங்கிய முதலமைச்சர் விஜய் இரு பேரும் திராவிட கட்சிகளையும் தோற்கடித்துவிட்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஆட்சி அமைப்பதில் தொடங்கி தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தையும் முதல்வர் விஜயையும் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் சூழ்ந்த வண்ணமே உள்ளன. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசு நிர்வாகத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் புதிய ஆட்சியிலும் தலைவிரித்து ஆடுவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், அரசு நிர்வாகத்தில் விஜயின் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் ரூட் ஜெகதீஷ், KVN புரொடக்ஷன் நிறுவனர் வெங்கட் நாராயணன் உள்ளிட்டோருக்கு அரசு பதவி கொடுத்தது என அடுத்தடுத்து சர்ச்சைகளும் எழுந்து வருகின்றன. மேலும் தாவேகா பவர் சென்டர்கள் தலைமைச் செயலகத்தில் ரூல் செய்வது, அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது என ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்த நிலையில்தான் தமிழக முதல்வர் விஜயின் அணுகுமுறைகள் தலைமைச் செயலக அதிகாரிகள் மத்தியில் முணுமுணுப்பை கிளப்பியிருக்கிறது. திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை அரசு பணிகளை கவனிக்க தலைமைச் செயலகம் வரும் முதல்வர் விஜய் சனி ஞாயிறு லீவ் எடுத்துக் கொள்கிறார். லீவு நாட்களில் அரசு முறை நிகழ்வாக இருந்தால் மட்டுமே வெளியே வருகிறார். இல்லையெனில் வீட்டில் முடங்கி விடுகிறாராம். வீட்டில் இருக்கும் போது அரசு தரப்பிலான பாதுகாப்பு அதிகாரிகளை வீட்டிற்கு போக சொல்லி விடுகிறார் விஜய். பர்சனல் பாதுகாப்பு தரப்பினரை மட்டுமே வைத்துக் கொள்கிறாராம். இது ஒரு புறம் இருக்க, அலுவலக பணிகளை முடித்துவிட்டு தினமும் மாலை 6 மணிக்கு வீடு திரும்பும் விஜய் 6 மணிக்கு மேல் எந்த ஒரு அதிகாரியும் தன்னை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டுள்ளார். இதனால் 6 மணிக்கு மேல் முக்கிய தகவல்களை முதல்வரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உயரதிகாரிகள் தடுமாறுகிறார்கள். உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் இதே உத்தரவுதானாம். ஒரு மாநிலத்தின் முதல்வரை தலைமைச் செயலாளர், முதல்வரின் செயலாளர்கள், உள்துறை செயலாளர், சட்டம் ஒழுங்கு DGP, உளவுத்துறை உயரதிகாரி ஆகியோர் எந்த நேரத்திலும் சந்திக்க முடிய வேண்டும் அல்லது தொடர்பு கொள்ள முடிய வேண்டும். இல்லையெனில் மாநிலத்திற்கு தான் கேடு என்கிறார்கள் அதிகாரிகள் தரப்பினர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.